ஆர்எஸ்எஸ் பற்றி நான் சொல்லிதான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்னைக்கு வாழை கொண்டுட்டு போய் ராவணனை கொள்ளு அப்படின்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்க மூளை எல்லாம் மங்கி போச்சு. அனைத்திந்திய இந்து மகா சபையின் தலைவர் கூடிய ஸ்ரீகண்டன் என்கிற கோடம்பாக்கம் ஸ்ரீ என்பவரை ஏதோ வந்து கொல்ல போறோமா வளர்ந்து இயக்கம் கிடையாது. இன்னவர் அனைத்து மொழி போலீசார் போக்சோ சட்டத்துல கைது செய்திருக்கிறார்கள். சார், மதத்தை முன்னிறுத்தி வைக்கிற பல பேர் இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா பல வக்கரத்தை பண்றாங்க. உங்க மத ஆட்களுக்கான ஒரு அமைப்பு தானே அது? இந்து மக்களுக்கான அமைப்பு தானே அது? ஆர்எஸ்எஸ் யார் இஸ்லாமியருக்கானதா கிறிஸ்துவருக்கானதா? இதே ஒரு குற்றம் வந்துட்டு இஸ்லாமியர் சம்பந்தப்பட்ட இடத்திலோ கிறிஸ்துவர் சம்பந்தப்பட்ட இடத்திலோ அல்லது திமுக சம்பந்தப்பட்ட இடத்திலோ நடந்திருந்தால் இன்னைக்கு தெருவுக்கு வந்து அண்ணாமலை பேசியிருப்பார், ஹெச் ராஜா பேசியிருப்பார், ஏன் தமிழிசை அக்கா பேசியிருப்பாங்க, இன்னும் பலர் பேசியிருப்பாங்க. ஏன் அஸ்வந்தமன் என்ன பண்றாரு? அர்ஜுன் சம்பத் என்ன பண்றாரு? பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எவரும் வாய் திறக்கல, கஸ்தூரி உட்பட. அது எப்படிங்க உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையா? நம்ம கட்சியில ஒரு தப்பு நடந்திருக்கே அப்படிங்கிறதுக்காக வாய் மூடி இருக்க கூடாதுங்க. இந்த கர்மம் தாங்க இந்திய அரசியல்லே எனக்கு பிடிக்கல. நம்ம கட்சிக்காரன் இல்ல, நம்ம மதத்துக்காரன் இல்ல, நம்ம பையன் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கணும். நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தப்பு பண்ணாலும் தான் ரத்த உறவா இருக்கட்டும், தப்பு பண்ணிருக்கானா தப்பு தான், அதற்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? இப்ப இந்த பையன் வந்துட்டு 24 வயசு பையன் எனக்கு செத்து போயிட்டானே, இந்த அனந்தாஜியோடைய ஆன்மா உங்களை வந்துட்டு சும்மா விடுமா? எல்லா ஆர்எஸ்எஸ் முகாம்கள்லயுமே பரவலா